ஏகாதசி தோன்றிய கதை. முரன் என்ற அசுரன் பல காலமாக தவம் செய்து மிகப் பெரும் அரிய வரங்களைப் பெற்றிருந்தான். அந்த சக்தியைக் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்பத்தில் ஆழ்த்தினான். எனவே முரனை அழிக்க வேண்டும் என சகல முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவரும் முரன் முன்பாக தோன்றி அவனோடு கடும் யுத்தம் செய்தார். ஆனால் அவனை அழிக்க முடியவில்லை. ஏனெனில் முரன் பெற்றிருந்த வரங்களில் அவனுக்கு பெண்ணால்தான் மரணம் நிகழும் என்பது அடங்கும். இதை அறிந்த மகாவிஷ்ணு இனி போர் புரிந்து பயன் இல்லை என்பதை உணர்ந்தார். எனவே ஹீமாவதி என்னும் குகைக்குள் சென்று யோக நித்திரையில் ஆழ்ந்தார். அவர் நித்திரையில் இருந்தபோது அந்த நேரத்தில் அவரை கொல்ல வந்தான். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். அவள் முரனுடன் போரிட்டு அவனை எரித்து கொன்றாள். முரனுடன் போரிட்ட விஷ்ணுவிடம் இருந்து 11ஆம் நாள் தோன்றியதால் அந்த பெண் ஏகாதசி என அழைக்கப்பட்டாள். அவளிடம் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள் என்றார். அப்போது ஏகாதசி முரண் அழிந்த இந்த தினத்தில் யார் உங்களது பெயரைச் சொல்லி கொண்டாடுகிறார்களோ விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் மோட்சத்தை தந்தருள வேண்டும் என கேட்டாள். அதன் காரணமாக ஏகாதசியும் அந்த நாளில் இருக்கும் விரதமும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசியானது மோட்சத்திற்கான ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் சொர்க்க வாசல் திறப்பு நடைபெறும். இறைவனை வழிபட்டு இந்த வாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.